யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். குக்கு பக்தி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குக்கு பக்தி சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், உங்களுக்காக சில தகவலை சொல்லி ஆகணும். இந்த ராசிகள் என்று பார்க்கின்ற போது 12 ராசிகள் தான். இந்த 12 ராசிகளில் தான் நாம் ஒவ்வொருவருமே பிறந்திருக்கிறோம். ராசிகளில் பிறந்திருக்கின்ற நிலையினை ஒட்டி இந்த ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் இப்படி இருக்கும், பொது பலன்கள் இப்படி இருக்கும் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. இப்போ ஜாதகம் என்று பார்க்கின்ற போது திசா புத்தியை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், 12 வீட்டை பார்க்கணும், 9 கிரகங்களை பார்க்கணும். இதெல்லாம் பொதுவான விதி. கோச்சார பலன்களை பார்ப்பதும் பொதுவான விதி. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ராசிக்குள் பிறக்கின்ற போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதென்ற நோக்கத்துடன் கடகராசி நண்பர்களே, இந்த காலபுருஷ தத்துவத்தின் 4வது இடம். இந்த 4வது இடத்தை பற்றி நிறைய சொல்லலாம், சுகஸ்தானம் சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 வீடுகள் இருக்கும். சூரியனுக்கு மட்டும்தான் ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு. ஏன்னா இந்த ராஜா ராணின்னு சொல்லுவாங்க. இங்கே ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சந்திரனை பற்றி சொல்லுகின்ற போது மனக்காரகன் சந்திரன். எப்படிங்க? மனக்காரன், நம்முடைய மனதை ஆட்டி வைப்பவன் சந்திரன் தான். தாய்க்குரிய மாதுர்காரகன் சந்திரன். தாயாருடைய நிலையினை பார்ப்பதற்கு சந்திரனுடைய நிலையினை பார்த்தால் போதும். மாதுர்காரகன் சந்திரன். உடல்காரகன் சந்திரன். கடல் கடந்த பயணம், அறிவு, நீதித்துறை, கல்வித்துறை போன்றவற்றிலெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். ஏன்னா கடகனாவே கடல் தானே. அப்போது பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்ற போது, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கின்ற போது அதிகபட்சமாக கடல் கடந்து சென்றிருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவர்கள். பொதுவாக கடல் கடந்து செல்கின்ற போது நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் கூட நிவர்த்தியாகும் சொல்லலாம். அப்போ கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா சுய அறிவு இருக்கும், வாதாடக்கூடிய திறமை இருக்கும், ஒரு கல்வியாளராக விளங்கிடக்கூடிய மற்றவர்களுக்கு பாடத்தை போதித்திடக்கூடிய சக்தி இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணமும் எப்பொழுதும் உடன் இருக்கும். பிரச்சனை எங்கே வரும்னா இங்கே தான் பிரச்சனையாக வரும். யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவர் சொல்வதற்கு, கணவராக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் உலகமாகவே இருந்தாலும் இவர்கள் எந்த முடிவில் எடுக்கிறார்களோ எந்த முடிவில் அந்த முடிவில் உறுதியாக இருந்திடக்கூடியவர்கள், அதற்காக யாரையும் எதிர்த்திடக்கூடியவர்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிக மிக இலகிய மனம் கொண்ட ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான். இந்த கடகராசிக்காரன் தெரிஞ்சுக்கிட்டே வச்சுங்களேன், ஈஸியாக அந்த நபரை ஏமாற்றிட முடியும். கொஞ்சம் போயிட்டு எனக்கு இந்த நிலைமை, நான் சங்கடப்படுறேன், எனக்கு இப்படி பிரச்சனை ஆகிப்போச்சு, கொஞ்சம் கண்ணை கசக்கனா போதும், இந்த கடகராசிக்காரங்க உடனே அப்படியே கருணை மழையை அந்த நபர் மீது அப்படி பெய்யும். அப்போது இவர்கள் ஏமாறுவதும் இந்த ஏமாளித்தனத்தினால் மட்டும்தான். கடகராசினை பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா ஏமாளியாக தான் இருப்பாங்க. நம்பி 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 ஏமாந்து கொண்டிருப்பார்கள். இது யாரை நம்புவது என்று தெரியாமல் நம்பி ஏமாறக்கூடியவர்கள். அதே நேரத்தில் பிடிவாத குணம் என்பது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். முதலே சொன்னோம், கடகம் என்பது என்ன சொல்லிட்டோம். இப்போ கடகம் என்பது என்ன ராசி? சரம் சிரம் உபயம் என்கின்ற போது சரராசி. இப்போ சரராசிக்கு பொதுவாக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வாழக்கூடிய, வெளியூர் சென்று தொழில் செய்யக்கூடிய, உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பது நீர் ராசி. நீர் ராசியுடைய பொதுவான தன்மை இருக்கு பாருங்கள். நெருப்பு அப்படியே மேல் நோக்கி அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், மேல் நோக்கி எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த நீருடைய தன்மை, ஒரு நதியுடைய தன்மை பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த தடைகள் வந்தாலும் தடையை பற்றி கவலைப்படாது, தடையை மாற்றி வேறு ஒரு வழியில் போய் பயணித்து போயிட்டே இருக்கும். அதோடைய இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போது இது பசுமையான ஒரு நிலையினை கடகராசி உருவாக்கி கொண்டிருக்கும். தன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு கடகராசி இருப்பாங்க.
அப்போது எந்த தடைகளும் இந்த ராசியினரை எதுவும் செய்ய முடியாது. மற்றவர்கள் இவர்களுக்கு தடை போட நினைத்தாலும், இவருடைய வாழ்க்கையில் விளையாட நினைத்தாலும் அதையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். நீர் ராசி என்ற தன்மையின் காரணமாக இந்த நிலைகளுக்கெல்லாம் மேலாக இங்கே இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. இந்த கடகராசியில் தான் ஞானக்காரகனான தனப்புத்திர காரகனான குரு பகவான் உச்சமடைகிறார், செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இப்போ சகோதரக்காரன் நீச்சம் அடைகிறார், ஞானக்காரன் குரு உச்சம் அடைகிறார். அப்போது சுய அறிவு ஏன் இவர்களுக்கு வருது, மற்றவர்கள் எடுத்தறிந்து பேசக்கூடிய நிலை எப்படி இவர்களுக்கு இருக்குது, எப்படி நீதித்துறையிலும் கல்வித்துறையிலும் இவர்கள் திறந்து விளங்குகிறார்கள். இப்போ மனக்காரகனுடைய சந்திரனுடைய ஆதிக்கம், இங்கே குரு பகவான் உச்சமடைகிறார். இந்த இரண்டு தன்மை இருக்கின்ற போது இவர்கள் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும், எவருக்கு பிறந்திருந்தாலும் இவர்கள் தனித்தன்மை மிக்கவர்களாக, தான் சொல்வதுதான் சட்டம், நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் போவேன், இதுதான் என்னுடைய நோக்கம் என்று வாழக்கூடியவர்களாக இந்த கடகராசி இருப்பார். சரி, இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் வரும். சந்திரனுடைய ஆதிக்கம், மனக்காரனுடைய சந்திரன் ஆதிக்கம். அப்போ அது சந்திரன் என்ன பண்ணுவான்னா சில நேரத்தில் குழப்பத்தை கூட ஏற்படுத்துவான். சந்திரனுக்கு இரண்டு விதமான தன்மைகள் இருக்குது, ஒன்று வளர்ப்பிறை, ஒன்று மற்றொன்று தேய்பிறை. அப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா என்ன செய்வது என்று தெரியாமலே இவர்கள் தன்னை வீழ்த்தி கொள்வார்கள், ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள். அப்போ மனக்குழப்பம் என்பது இவர்களுக்கு இருக்கும். அதை சரி செய்து கொள்வதற்கு வழி இருக்குது, பிறகு சொல்லுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனதை இவர்கள் செய்து கொள்ள வேண்டும், திடமாக இருக்க வேண்டும். சரி, இந்த சந்திரனுடைய ராசிக்குள் வருகின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்போது ஒரே ஒரு சந்திரனுடைய கடகராசிக்குள் பிறந்ததால் மட்டுமே இப்படித்தான் இருப்பார் சொல்ல முடியாது. புனர்பூசம் நட்சத்திரம் அது குருவுடைய நட்சத்திரம். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு என்பது, சுய அறிவு என்பது, யார் என்ன நினைக்கிறார்கள், நாளை என்ன நடக்கப் போகிறது, இவர்களை நம்பினால் என்ன நடக்கும், இதை ஏற்கலாமா, இந்த வழி செல்லலாமா, செல்லக்கூடாதா, இதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் உள் உணர்வாக உணரக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூசம், இதுதான் பெரிய விஷயம். இந்த பூசம் பாருங்கள், கர்மக்காரகன் சனி பகவான். இப்போ சனியுடைய தன்மை பார்த்திங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். கடகராசியில் பார்த்திங்கன்னா அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய நிலைப்பாடு மட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வேகமாகவும் இருக்கும். வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நிதானமாக தான் வாழ்க்கை போகும், எதற்கும் அவசரப்படக்கூடாது. சனி என்பவனே மந்தக்காரகன்தான், ஆனால் வார்த்தைகள் எப்பொழுதுமே சூடாக இருந்து கொண்டிருக்கும். நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு கையில் எடுக்கின்ற போது, செயல்படுகின்ற போது, ஒவ்வொன்றிலுமே கல்வியாகட்டும், வாழ்க்கையாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், உத்தியோகமாகட்டும், எல்லாம் நிதானமாக கிடைக்கின்ற போது தான் அது நிலையானதாக இருக்கும். அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற போது அங்கே சங்கடங்கள் வந்துடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். அப்போ கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்ற நிலை வேறு, புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்ற நிலை வேறு. ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா கணக்கிட்டு பணியாற்றுவார்கள், திட்டமிட்டு முன்னேறுவார்கள். இப்படி போனாதான் வாழ முடியும், இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால்தான் ஜெயிக்க முடியும், இந்தந்த துறைகளில் நம்மால் வெல்ல முடியும், இந்த அறிவு நமக்கு இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நம்மால் வெற்றி பெற முடியும், நிதானமாக கொஞ்சம் பவ்யமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ ஒரே ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நிலையின் காரணமாக வித்தியாசப்படும் வாழ்க்கை முறை. அப்போது அடுத்து பார்க்கின்ற போது என்னென்னா, இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது குருவுடைய ஆதிக்கம் தானே, புஷ்பராகம். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் நீல நிறம், ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவானின் பச்சை மரகத பச்சை, சந்திரனில் ராசிநாதன் வெண்மையான நிறத்திற்கு உரியவன், முத்து மோதிரங்கள் அணிவதன் வழியாக, முத்து மாலை அணிவதன் வழியாக இவருடைய வாழ்க்கை வளமாகும். இந்த நேரத்தில் நிறம் என்று பார்க்கின்ற போது சந்திரனுக்குரிய பொதுவான நிறம் வெண்மையான நிறம், வெள்ளை நிறம். குருவினுடைய புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் என்பது சுபத்துவத்தை ஏற்படுத்தும். சனி பகவானின் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீலம் கருப்பு நிற ஆடைகள் சுபத்துவத்தை ஏற்படுத்தும்.
புத பகவானின் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பச்சை நிற ஆடைகள் நன்மையை ஏற்படுத்தும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வாசல் வீடு, எந்த திசை நோக்கி பயணிக்கலாம். பொதுவாக என்ன சொல்லியாச்சுன்னா, முதல்ல சரராசன் சொல்லியாச்சு. சரணா பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? அடுத்து எங்கே போகிறது, வேலையின் காரணமாகவோ தொழிலின் காரணமாகவோ இருக்கின்ற ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று வாழ வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். சொந்த ஊர் என்பது இரண்டாவது தான். முதன்மையாக இப்படி ஒரு தன்மை இவளுக்கு இருக்குது. அப்படி பார்க்கின்ற போது பொதுவாக தென்கிழக்கு மேற்கு திசை என்பது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அது புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசை சாதகமாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு திசை சாதகமாக இருக்கும். ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு வடகிழக்கு கிழக்கு திசை சாதகமாக இருக்கும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் திங்களூர் சென்று வருவது. பொதுவாக ஒரு விஷயம் முதல்ல சொன்னேன், இந்த ஆசிலேஷன் குழப்பம் என்பது இருந்து கொண்டிருக்கும், ஒரு பயம் என்பது இருந்து கொண்டிருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய வீரம் மாதிரி பேசினா கூட மனசுக்குள்ள ஒரு கோழைத்தனமானவர்கள் இந்த கடகராசி பிறந்தவங்க. அப்போ இனம் புரியாத ஒரு பயம் எப்பொழுதுமே இவர்களுக்குள் உள்ளிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், திங்களூர் சந்திரனை சென்று தரிசித்துட்டு வருவது, அர்ச்சனை செய்து வருவது என்பது ஒரு பெரிய மாற்றத்தை, நிம்மதி உண்டாக்கும். இதற்கு மேலாக திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசித்துட்டு வருவதும் நன்மையை உண்டாக்கும். இதற்கு மேலாக இந்த நீர்ராசி என்ற காரணத்தினால் பஞ்சபூத தத்துவத்தின் நீர்ராசிக்குரிய ஆலயமாக திருவானைக்காவல் இருக்கிறது ஜம்புகேஸ்வரர் ஆலயம். அங்கே சென்று வருவதும் இவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் வைராக்கியமானவர்கள், எதையும் சாதித்திடக்கூடியவர்கள், கொஞ்சம் கோழைத்தனம் மிக்கவர்கள். அதற்காகத்தான் இந்த ஆலய பரிகாரம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.